சூர்யா மற்றும் ஜோதிகா அவங்க பசங்க தியா மற்றும் தேவோட ஹையர் எஜுகேஷனுக்காக சென்னையில இருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆன விஷயம் நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க மும்பை போனது சில சர்ச்சைகளை ஏற்படுத்தினாலும் சூர்யாவும் ஜோதிகாவும் மும்பைல நல்லாவே செட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஜோதிகாவும் இப்ப பாலிவுட் மூவிஸ்ல நடிக்க தொடங்கிட்டாங்க. சூர்யாவும் கங்குவா படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ஒரு படமும் நடிச்சிட்டு வராரு. இப்படி அம்மா அப்பா மூவிஸ்ல பிஸியா இருக்க அவங்க மகள் தியா மற்றும் மகன் தேவ் ஸ்டடீஸ்ல கவனம் செலுத்திட்டு வராங்க. படிப்புல மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் அவங்க பெஸ்ட்டா கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில தேவ் சமீபத்துல கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கி இருந்தாரு. இப்போ சூர்யா மற்றும் ஜோதிகாவோட மகளான தியா பிலிம் மேக்கிங்ல ஒரு புது சாதனையா படைச்சிருக்காங்க. லீடிங் லைட் தி அன்டோல்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் உமன் பிஹைண்ட் தி சீன்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியை தியா எடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி கேஃபர்னு அழைக்கப்படுற சீஃப் லைட் டெக்னீஷியன்ஸை பத்தின ஒரு ஆவணப்படம். பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெண்ணா இந்த பொறுப்புல இருக்கிறது, மேலும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் மற்றும் அவங்க அனுபவம் இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரியில பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13 நிமிஷம் இந்த டாக்குமெண்ட்ரி ரன் ஆகுது. ஹேத்தல் தேதியா, பிரியங்கா சிங், லீனா கங்குர்தேனு இந்த சீஃப் லைட் டெக்னீஷியன்ஸ் அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. தியா இந்த சின்ன வயசுலயே ஒரு டாக்குமெண்ட்ரியை ரொம்ப அழகா கையாண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. திரிகோலா இன்டர்நேஷனல் பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 2 விருதுகளை கொடுத்து தியாவை பெருமைப்படுத்தி இருக்காங்க. ஒன்னு பெஸ்ட் ஸ்கிரீன் ரைட்டர், இன்னொன்னு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஷார்ட் பிலிம்னு 2 அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மகளோட இந்த சாதனையை சூர்யா மற்றும் ஜோதிகா ரொம்ப நெகிழ்ந்து பேசியிருக்காங்க. சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புள்ள தியா, நீ எடுத்த இந்த டாக்குமெண்ட்ரியை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். திரைக்கு பின்னாடி இருக்கிற இந்த திறமையான பெண்களுக்கு நீ குரல் கொடுத்தது இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இது உன்னோட அற்புதமான பயணத்தோட வெறும் ஆரம்பம் தான் எனக்கு தெரியும். உன்னோட பேஷனை இப்படியே பின்தொடரு. உன்னோட அப்பான்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த பயணம் உன்னை எங்க கொண்டு போக போகுதுன்னு தெரிஞ்சுக்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சூர்யா சொல்லியிருக்காரு. ஜோதிகாவும் மகள் விருது வாங்கின போட்டோஸை ஷேர் பண்ணி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஃபீமேல் கேஃபர் சந்திக்கிற பாகுபாடை பத்தி நீ எடுத்த இந்த ஸ்டூடெண்ட் டாக்குமெண்ட்ரியை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறேன். இதை பின்தொடரு. இந்த பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு ஜோதிகாவும் மகள் தியாவோட இந்த டாக்குமெண்ட்ரியை பத்தி ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காங்க. பலருமே தியாக்கு இப்போ வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா தியா மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.